ஹை பிளட் பிரஷர் அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹை பிளட் பிரஷர் பொதுவா எல்லோருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த ஹை பிளட் பிரஷரை கண்டிப்பாக நீங்களும் கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹை பிளட் பிரஷரை நீண்ட காலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விடும் பட்சத்துல இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உதாரணமாக கண் பார்வை இழக்க நேரிடும். குளுக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு நோய் நிலைமை இருக்குது. இது ஹை பிளட் பிரஷரால முக்கியமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா கிட்னி பிரச்சனை. கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும் அல்லது ஏனைய சிறுநீரகம் சம்பந்தமான கோளாறுகள் இந்த ஹை பிளட் பிரஷரால ஏற்படக்கூடும். இதனை தவிர பாத்தீங்கன்னு சொன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறுபட்ட உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு இது முக்கியமான ஒரு காரணியாக அமையும். எனவே நீங்களும் இந்த ஹை பிளட் பிரஷரை நீண்ட காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக குறைக்க முடியும், கண்ட்ரோல்ல வைத்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக அப்படி என் வரைக்கும் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது விஷயம் பேசிக்கா இந்த ஹை பிளட் பிரஷர் வருவதற்குரிய முக்கியமான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள். அதிலும் பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதிகளவான உப்பினை உணவுல சேர்த்து கொள்றவங்க கூடுதலாகவே இந்த பிபி ஹை பிளட் பிரஷரால சீக்கிரமாகவே பீடிக்கப்பட்டிருப்பாங்க. இரண்டாவது விஷயம் அதிகளவான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதிகப்படியாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளார நபர்களுக்கு இந்த பிபி அதிகமாக இருக்கும். மூன்றாவது விஷயம் ஜங்க் ஃபுட்ஸ். கடைகளில் விற்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கட்டும் அல்லது இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு வகைகளும் அதிகளவான கொலஸ்ட்ரால், அதிகளவான ரசாயன கலவைகளை கொண்டிருக்கும். இது பிபியை அதிகப்படுத்தும். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீண்ட காலமாக இந்த உடற்பயிற்சி இல்லாமையும் ஒபிசிட்டியை கொண்டு வரும். இது ஹை பிளட் பிரஷருக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமையும். சரி, இந்த ஹை பிளட் பிரஷர் ஏற்கனவே இருக்கிற நபர்கள் எந்தெந்த மாதிரியான உணவுகளை அதிகம் உள்ளெடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முக்கியமாக இந்த ஹை பிளட் பிரஷரால பீடிக்கப்பட்ட நபர்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகள்ல முதலாவது விஷயம் என்ன சொன்னா பருப்பு மற்றும் தானிய வகைகளை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த பருப்பு தானிய வகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக கொண்ட கடலையாக இருக்கட்டும், பருப்பு, இதனை தவிர கிரீன் கிராம்ஸ், பயறு, இந்த மாதிரியான தானிய வகைகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இரண்டாவது பழ வகைகள்ல நீங்கள் வாழைப்பழத்தை விரும்பி எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமாகவே காணப்படும். இந்த பொட்டாசியம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹை பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதற்கு காணப்படும். இது வாழைப்பழத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தினமும் ஒரு வாழைப்பழம் உண்டாலே சிறந்த ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்த வாட்டர்மெலன். இது பொதுவாக ஒபிசிட்டி அதிகமாக உள்ள நபர்கள் இந்த வாட்டர்மெலனை தாராளமாக உணவுகள்ல சேர்த்துக் கொள்ளலாம். அன்றாடம் இந்த அதிகளவாக நீங்கள் வாட்டர்மெலனை எடுத்துக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைவதற்கும் இது உதவி புரியும். கூடவே இந்த ஹை பிபியை கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறதுக்கும் இந்த வாட்டர்மெலன் ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இதனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான்காவது ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னா பீட்ரூட். பீட்ரூட்ல அதிகளவான நைட்ரேட் காணப்படும். இது பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ரத்தத்தினை சுத்திகரிப்பதற்கு உதவி புரியும். கூடவே இந்த ஹை பிபிஎம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நான் முன்னாடி வீடியோல சொன்னது போல அந்த கிட்னி பேஷண்ட்ஸ், அதாவது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள நபர்கள் அல்லது கிட்னி ஸ்டோன்ஸ் உள்ள நபர்களுக்கு இந்த பீட்ரூட் அதிகமாக உள்ளெடுப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய மருத்துவரோட ரெக்கமெண்டோட இந்த பீட்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஐந்தாவது என்ன அப்படின்னு சொன்னா பூண்டு அல்லது கார்லிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடம்புல HDL கொலஸ்ட்ரால், அதாவது நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகரிக்கும். கூடவே இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைப்பதற்கு இந்த பூண்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக தினமும் உங்களுடைய உணவுகள்ல பூண்டினை சேர்ப்பதற்கு மறந்து விடாதீங்க.
6வது என்ன அப்படின்னு சொன்னா கீரை வகைகள், ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொதுவாக கல்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்றவை வந்து இதுல அதிகமாக காணப்படும். இது வந்து 3மே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய பிபியை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். எனவே தினமும் வந்து ஒரு கீரை வகையாவது உங்களுடைய உணவுகள்ல சேர்த்துக் கொள்ளுங்க. 7வது லெமன் வாட்டர். பொதுவாக விட்டமின் சி வந்து அதிக அளவில் காணப்படும் இந்த லெமன் வாட்டர்ல வந்து டீடாக்ஸ் எஃபெக்ட் வந்து அதிகமாகவே காணப்படும். நம்மளுடைய உடம்புக்கு வந்து சிறந்த ஒரு புத்துணர்ச்சியும் அளிக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஹை பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தினமும் வந்து இந்த லெமன் வாட்டரை வந்து நீங்கள் ஒரு பானமாக நீங்கள் பருகி கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக சிறந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அடிஷனலாக ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸை வந்து சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். ஸோ இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக உங்களுடைய உப்பினை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2வது ஜங்க் ஃபுட்ஸை வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணுங்க. 3வது விஷயம், தினசரி ஒரு 20 தொடக்கம் 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க. இல்லாட்டி ரெகுலரா எக்ஸசைஸ் செய்வதற்கு மறந்து விடாதீங்க. இதன் தவிர 4வது விஷயம் என்ன சொன்னா, போதுமான அளவு நீரினை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 தொடக்கம் 3 லிட்டர் வரையிலாவது நீரினை எடுத்துக்கொள்ளுங்க. லெமன் வாட்டர் இருப்பவங்க லெமன் வாட்டரை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இயற்கையான முறையில வந்து உங்களுடைய ரத்த அழுத்தம் கண்ட்ரோலுக்குள்ள வந்துவிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.